ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, பாப்பா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரமா அப்படின்னு சொன்னால், சரி என்னடி செய்கிற அப்படின்னு பார்த்தா, என்றைக்கோ வாங்கிட்டு வந்த பானிபூரி அப்படியே இருந்துச்சு. அதை மேடம் பார்த்துட்டாங்க. ஸோ என்ன பாப்பா இன்றைக்கி செய்ய போகிறீங்க? பானிபூரி. எப்படி செய்வீங்க? ஃபஸ்ட்டு சட்னிக்கு சர்க்கரை, உப்பு, புதினா, கொத்தமல்லி, மிளகா போட்டு பானி என்ன மிளகா? பச்சை மிளகா. சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போட்டிங்களா? நாட்டு சர்க்கரையும் இருந்தால் போடலாம், வெள்ளை சர்க்கரையும் போடலாம். வெள்ளம் இருந்தால் நல்லது. வெள்ளை இல்லாதனால நான் வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக எதுக்கு? பானி செய்யறதுக்காகவா? ஓகே. அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் வெட்டி போட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணால் அது ரெடி. இங்கே பானி போட்டிங்களா? ஓகே, வெரி குட். பானிக்கு ஊற்றுறதுக்கு தண்ணிக்கு வேண்டி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. அப்போ இது சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்கிற பானிபூரி இல்லையா? நீ அடுத்து செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் காட்டிடலாமல் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. இப்போ எல்லாம் ரெடியா பாப்பா? ஆமாம். பானிபூரி பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பானிபூரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். பானிபூரி நம்ம வீட்டிலையே செய்யலாம். இது ஆக்சுவலாக நம்ம கடையில் வாங்கினது தான். இதே அளவுக்கு நம்ம இது பண்ணி நம்ம எடுக்கலாம். என்னென்னா, ஒரு கிளாஸ் நீங்கள் மைதா எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 1/4 பங்கு ரவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா இது பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நம்ம ஷேப் வேணால் குட்டி பவுல் வச்சு அமுத்தி கரெக்டாக எடுத்தால் இதே மாதிரி வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது நம்ம கடையில் வாங்கி தான் பொரிச்சு எடுத்துருக்கோம். அதேமாதிரி பானியும் பாப்பா ரெடி பண்ணிட்டா. மசாலா உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். எடுத்து அப்படியே மசாலாலாம் உள்ளே வச்சு பேசாமல் ஒரு பானிபூரி கடை போட்டுருவோமா? சரி. எங்கே கடை போடுவோம்? ஐயங்குள்ள போடுவோமா? அம்பலம்லாவில் போடுவோமா? இல்லை உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் போடுவோமா? போட்டுருவோம். சரியா? இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் தான். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஓகே தான். வெளியில் அவங்க தண்ணியெல்லாம் இப்படி என்னெல்லாம் தெரியாது. இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம வெளில பார்க்கும்போது சாப்பிட்டா தான் செய்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பானியை ஊற்றி சாப்பிட்டு பாப்பா கொடுங்க டேஸ்ட்டுக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கள் வீட்டு மினி குக் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாப்பா ஒன்று கொடுத்துட்டா. எல்லோரும் வாங்கிக்கோங்க. அப்படி தானே பாப்பா? அப்புறம் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டெய்லி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் நமக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.